ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 4 சென்டர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இதில 3 சென்டர் ஸ்பீக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு லைட் யூஸ்டு கண்டிஷன்ல தான் இருக்கும். 1 மட்டும் கொஞ்சம் யூஸ்டு கண்டிஷன்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு பிரீமியமான சென்டர் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்க்க போறோம். பாரடைம் பிராண்ட். பாரடைம் பிராண்ட்ல இதோட மாடல் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா, ஸ்டூடியோ சீரிஸ் வரும். ஸ்டூடியோ சீரிஸ்ல CC590 V5 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ எனக்கு ஒரு பிரீமியமான சென்டர் ஸ்பீக்கர்ஸ் வேணும். அப்படி இல்லன்னா நான் வந்து ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட், 400 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கேன். இல்ல நான் ஒரு மினி தியேட்டரே வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த சென்டர் ஸ்பீக்கர் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அந்த அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேக் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, 3 வே கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. 7 இன்ச்சஸ்ல 2 வூஃபர்ஸும், 4.5 இன்ச்சஸ்ல ஒரு மிட் ரேஞ்சஸும், 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் குடுத்துருப்பாங்க. வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸ்க்கு 170 வாட்ஸ் ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. பட் இந்த சென்டர் ஸ்பீக்கர்ஸ் நார்மல் ஏவிஆர் உங்களுக்கு பவர் பண்ணாது. ஒரு ஹை எண்ட் ஏவிஆர் வச்சிருந்தீங்கன்னா பவர் பண்ணும். இல்ல ஒரு பவர் ஆம்ப் போட்டு புஷ் பண்ணீங்கன்னா, தாராளமா உங்களுக்கு பவர் பண்ணும். ஸோ எனக்கு ஒரு இதோட வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 கிலோ உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. லென்த்தும் பார்த்துட்டீங்கன்னா, 28 இன்ச் லென்த் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு பிரீமியமான சென்டர் ஸ்பீக்கர்ஸ் வேணும். நல்ல ஒரு டெப்த் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த சென்டர் ஸ்பீக்கர் நீங்க யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒரு அயர்ன் ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க, சென்டர் ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இத நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த சென்டர் ஸ்பீக்கர்ஸ்ன்னு வரக்கூடிய வோக்கல்ஸா இருக்கட்டும், அந்த கன் ஷாட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதனுடைய பிரைசிங் பார்த்துட்டீங்கன்னா, 50,000 நாங்க சேல் பண்றோம். ஸோ அடுத்ததா பார்க்க போறது ஹீக்கோ பிராண்ட்ல விக்டா பிரைம் சென்டர் 102. ஸோ இந்த சென்டர் ஸ்பீக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் தாங்க. ஸோ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாக்ட்டா ஒரு 1 ஆர் 2 மந்த் தான் இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்துட்டு வேற ஒரு பேக்கேஜ் டோட்டலா எடுத்ததுனால, இத வந்து நம்ம சேல்ஸ்க்காக குடுத்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல, பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, 5 இன்ச்சஸ்ல 2 டிரைவர்ஸும், 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் குடுத்துருப்பாங்க. 2 வே கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. ஓம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 டூ 8 ஓம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 140 வாட்ஸ் ரன் பண்ற மாரி உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இதில ஏர்போர்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது, பேக் சைட்ல சிங்கிள் ஏர்போர்ட் டெக்னாலஜி குடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் மீடியம் பட்ஜெட்ல வேணும். நல்ல ஒரு குவாலிட்டில வேணும் அப்படிங்கிறவங்க, இத நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். வித் பாக்ஸோட பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் நம்மளுக்கு இதில வந்திருக்கு. ஸோ இதனுடைய பிரைசிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 13,000க்கு நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது, டாகா ஹார்மனி பிராண்ட்ல TAV 807C அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். இதுவும் வித் பாக்ஸோட தான் வந்திருக்கு. நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, 6 ஓம்ஸ்க்கு 90 வாட்ஸ் ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் டிரைவர் அப்படின்னு பார்க்கும்போது, 2 வே கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும், 5.25 இன்ச்சஸ்ல 2 டிரைவர்ஸும் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ பொறுத்தவரைக்கும், ஒரு பட்ஜெட் வேரியன்ட்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமா நீங்க இத சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதனுடைய அந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி பேக் சைட்ல உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஏர்போர்ட் டெக்னாலஜி குடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ஸும் பார்த்துட்டீங்கன்னா, வால் மவுண்டிங் ஆப்ஷனும் உங்களுக்கு இன்பில்டாவே வந்துரும். ஸோ இதுவும் நல்ல கண்டிஷன்ல வித் பாக்ஸோட தான் நம்மட்ட அவைலபிள் வந்திருக்கு. இதோட பிரைசிங் ரேஞ்சஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, 6,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது JM லேப். ஸோ ஃபோக்கலோட சிம்பிள் இருக்கும். இவங்க வந்துட்டு ஃபோக்கலோட ஒரு கொலாபரேஷன் கம்பெனி தான் பார்த்துட்டீங்கன்னா, ஜெயம் லேப். இவங்க 2 பேருமே சேர்ந்து நெறைய ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜெயம் லேப்ல ஃபோக்கல் சிம்பிள் உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் பழைய மாடல் தான். பட் ஆனா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பண்ணும். ஸோ இதோட மாடல் நம்பர பார்த்துட்டீங்கன்னா, டண்டால் CC5 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ உங்களுக்கு 2 வே கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. 8 ஓம்ஸ்ல 100 வாட் சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ 6.5 இன்ச்சஸ்ல 2 டிரைவர்ஸும், 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் குடுத்துருப்பாங்க. பட் இதோட ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, கிரில் கிடையாது. ஸோ அதனால இதோட பிரைசிங் பார்த்துட்டீங்கன்னா, 8,500க்கு சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க.